வீட்டில் வந்து இட்லி வந்து மிச்சமாயிடுச்சுன்னா அதை வந்து இப்படி உதிரியாக எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாய் வச்சதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து சூடானதும் அதில் வந்து கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக நான் வந்து கேஷ்யூவும் முந்திரியும் வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வந்து வதங்கினதும் இதில் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய பல்லாரி இல்லாட்டி வந்து 2 சின்ன பல்லாரி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கினாதான் அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு சின்ன தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயமும் தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு கேரட்டும் கேப்சிகமும் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ, பீன்ஸு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் கூட. நான் வந்து காய் வேகிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். காய் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். அதனால் 1/2 ஸ்பூன் தான் வந்து வத்தல் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இனி வந்து ஃப்ளேவருக்காக கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 3 மசாலா தான். மசாலா எல்லாமே நல்லா ஆட் ஆனதும் அது கூட வந்து நம்ம வந்து உதிரி பண்ணி வச்சுருக்கோம்ல இட்லி, அதை வந்து போட்டுக்கோங்க. இட்லியும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஃபினிஷிங்னா மல்லி இலை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த வந்து டின்னர் வந்து ரெடி ஆகிடும். இதுதான் வந்து இட்லி உப்புமா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.